விஷயம் என்னவென்றால், உங்கள் வளர்சிதை மாற்ற விகிதம் குறைகிறது. எனவே, எனது நோயாளிகளில் சிலர் உங்களுக்கு தெரியும் 1 அல்லது 2 ஆண்டுகளாக இந்த மருந்தை பயன்படுத்துபவர்கள், யுகேவில் அவர்கள் 3, 4 ஆண்டுகளாக இதை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் என்னிடம் வந்து, "டாக்டர், உண்மையில் நான் 3000 கலோரிகள் சாப்பிட்டு வந்தேன். இது மிகவும் அதிகம். இப்போது நான் 1100 கலோரிகள் மட்டுமே சாப்பிடுகிறேன். ஆனால் என் எடை குறையவில்லை" என்று கூறுகிறார்கள். மேலும் என்னால் உங்களுக்கு எல்லா புகைப்படங்களையும் காட்ட முடியும். அவளுடைய தாயார் வந்து என்னிடம், "ஆமா, ஆமா. அவள் உண்மையிலே சரியாக தான் சாப்பிடுகிறாள். நாங்கள் தான் அவளுக்கு உணவு கொடுக்கிறோம்" என்று கூறுகிறார். பின்னர் அவர்கள் உண்மையில் 1100 கலோரிகள் தான் சாப்பிடுகிறார்கள். எல்லா உடற்பயிற்சிகளையும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் எடை குறையவில்லை என்பதை காண்கிறோம். அது ஏன்? ஏனென்றால் உடல் அதற்கு ஏற்றவாறு தம்மை மாற்றிக்கொண்டது. எனவே உடலின் வளர்சிதை மாற்ற விகிதம் பிஎம்ஆர் குறைந்து விட்டது. எனவே அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதம் குறைந்து விட்டது. அதாவது உங்கள் உடல் அதிக திறன் கொண்டதாக மாறிவிட்டது. எனவே உங்கள் உடல் நீங்கள் 20 கிலோகிராம் எடையை இழக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒரு சிறிய உடலா மாறுகிறீர்கள். அந்த சிறிய உடல் உண்மையில் எனக்கு அதிக உணவு தேவையில்ல. குறைந்த அளவு உணவைக் கொண்டே நான் திறமையாக செயல்படுகிறேன் என்று நினைக்கிறது. எனவே நம் உடல் எவ்வாறு தன்னை மாற்றிக் கொள்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்குங்க. எனவே அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதம் குறைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடையை குறைக்கும்போது உங்கள் பிஎம்ஆர் மாறுகிறது. அதனால் உங்கள் உடல் அதிக திறன் கொண்டதா மாறுகிறது. நீங்கள் அதை சற்று அதிகரித்தால் உங்கள் பிஎம்ஆர் 1100க்கு குறைந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது உங்கள் உடல் 1100 கலோரிகளில் உயிர் வாழ முடியும். ஆனால் நீங்கள் ஒரு இனிப்பு அல்லது 300 கலோரிகள் கொண்ட ஒரு பை சிப்ஸ் சாப்பிடுகிறீர்கள். அந்த 300 கலோரிகள் உடனடியாக சேமிக்கப்படும். ஏனென்றால் உடல் எனக்கு இந்த கூடுதல் கலோரிகள் தேவையில்லை என்று நினைக்கிறது. எனவே நீங்கள், "ஓ! நான் ஒரு பை சிப்ஸ் தான் சாப்பிட்டேன். அவ்வளவுதான். நான் அதிகமாக சாப்பிடவில்லை" என்று நினைக்கலாம். ஆனா அது உங்கள் உடலுக்கு மிக அதிகம். அது அதை சேமித்து வைக்கிறது. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யும்போது, மெதுவா உங்கள் உடல் பெரிதாக தொடங்குகிறது. ஆனா அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதம் இன்னும் குறைவாகவே இருக்கிறது. ஏனெனில் அது மாறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும்.